சென்ற வாரம் அந்த தேவேந்திரன் என்ற மாணவன் ஸ்ரீவைகுண்ட பக்கத்தில் இருக்கின்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ற மாணவன் கபடி விளையாட்டிலே சிறந்து விளையாடிவிட்டான், ஆதிக்க ஜாதியினருக்கு எதிராக வெற்றி பெற்றுவிட்டான் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மாணவனை பட்ட பகலிலே காலையில் பள்ளிக்கு 11 வகுப்பு அந்த மாணவன் பள்ளிக்கு செல்லும் பொழுது, அதுவும் தேர்வுக்கு செல்லும் பொழுது அந்த மாணவனை பேருந்தை வழிமறித்து கடுமையாக ஆதிக்க ஜாதியின மாணவர்கள் 3 பேர் தாக்கியிருக்கிறார்கள். கடுமையாக என்றால் கொலை தாக்குதல். அந்த மாணவன் உயிர் பிழைத்ததே அரிதாக தெரிகின்றது. கைகளிலே வெட்டப்பட்டிருக்கின்றன, விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, வலதுகை இடதுகை இரண்டிலும் விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, மண்டையிலே வெட்டப்பட்டிருக்கின்றான். மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அது அந்த போன் எலும்பு வரையிலும் சென்றிருக்கிறது, அவன் பிழைத்ததே அரிது. கொஞ்சம் உள்ள ஒரு இன்ச் உள்ளே போயிருந்தால் கூட மூளையில் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த மாணவன் பிழைத்திருக்க முடியாது என்று அந்த அளவுக்கு கொடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. நாங்குநேரியில் சின்னத்துறை என்ற மாணவன் சென்ற வருடம் இதே ஆதிக்க ஜாதியினரால் இதே போன்ற ஒரு 3 மாணவர்களால் தாக்கப்பட்டு அந்த மாணவன் உயிர் பிழைத்ததும் அரிது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இதே போன்று தென் தமிழகத்திலேயே ஜாதிய வன்கொடுமைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஜாதிக்கு அதுவும் குறிப்பாக மாணவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். மிகவும் முடக்கப்பட்ட சமுதாயம் இப்பொழுதுதான் படித்து மேலே எழுப்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது இதுபோன்ற ஜாதிய வன்முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அது அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. கடினமான தண்டனைகள் இருந்தால்தான் இது போன்ற குற்றங்கள் குறையும். இந்த மாணவர்கள் என்ற போர்வையில் அதுவும் குறிப்பாக மைனர் என்ற போர்வையில் 18 வயதிற்கு கம்மியாக இருப்பதனால் வெளியிலே வந்துவிடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் நாம் வைக்கின்ற கோரிக்கை, அவர்களை மனதளவில் ஒரு மைனராக கருதாமல் இதுபோன்ற கொலை சம்பவத்தை, வன்கொடுமை சம்பவத்தை திட்டமிட்டு அவிழ்த்துவிட்ட அவர்களை ஒரு மேஜராக கருதி அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டுமோ நான் பெயிலபிள் அரெஸ்டாக கொடுத்து அவங்களை வெளியில் விடாமல் அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக காவல்துறையும் தமிழக அரசையும் தமிழக காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களையும் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.